ஓகே, இன்னொரு முக்கியமான கேள்வி. தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது அவ்வளவு பெரிய சக்தி ஆயிட்டா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு அதிமுகவிலிருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒரு மூத்த தலைவர் மகேந்திரன் உள்ளிட்டோர் இணையக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் அந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு செல்வாக்கு இருப்பதாக ஒரு மதிப்பீடு செய்யப்படுகிறது. அது வந்து உண்மையா? அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்து அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கான அறுதி பெரும்பான்மையை பெறாத ஒரு சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளிலும் இருந்தும், திமுகவிலும் கீழ்மட்ட ஒன்றிய செயலாளர்கள் முதல் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வரை, விஜயபாஸ்கர் வரை, இதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இதுவரை இது போன்று கட்சி மாறிய தலைவர்களே கிடையாது. ஆனால் முதல் முறையாக இந்த மகேந்திரன் கட்சி மாறி இருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் இவர்கள் ஏதோ அரசியல் சித்தாந்தங்கள் தெரியாத ஒருவர்கள் வந்து அந்த கட்சி மாறுவது வேறு. ஒரு வலுவான சித்தாந்த பின்னணியில் இருந்து வந்த இடதுசாரிகள் கூட அவருடைய அரசுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று ஒரு விளக்கமும் அளித்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்தது ஏன் என்ற ஒரு விளக்கம், நேற்று சி. மகேந்திரன் இணைப்பு, அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டே இருப்பது. சி. வி. சண்முகம் எந்த நேரத்திலும் இணையலாம். எம்.ஆர். விஜயபாஸ்கர் அடுத்து இணைய போகிறார். மேலும் பலர் அதிமுக தலைவர்கள் தாவேகாவில் கரையப் போகிறார்கள் என்றெல்லாம் செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரும் அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் தாவேகா உருவெடுத்து விட்டதாக நீங்க நினைக்கிறீங்களா? கண்ணன், 2 விடயங்களை பார்க்க வேண்டும் கண்ணன். அதாவது தனித்து நின்று இவ்வளவு இடங்களை ஜெயித்திருக்கிறார் விஜய் என்ற ஒரு மனிதர், ஒரு நடிகர், பிரபலமான நடிகர், ஒரு கட்சியை தோற்றுவிட்டு 2 ஆண்டுகளிலே தனித்து நின்று இத்தனை இடங்களை பெற்று தற்போது முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அது மிக முக்கியம். இதுவரை தமிழகத்தில் தனித்து நின்று இந்த அளவுக்கு பெரிய சாதனை, இந்த அளவுக்கு எம்ஜிஆரை வைத்து கூட சொல்வார்கள். எம்ஜிஆரும் கூட்டணியாக தான் இருந்தார். அப்போது அவர் பெற்ற அந்த கட்சி பெற்றதை விட தற்போது விஜய் 35% வாக்குகள் பெற்றிருக்கிறார். மிகப்பெரிய புரட்சி இது. வந்து அதாவது அபரிமிதமான இமாலய வெற்றி பெறவில்லை, ஆனால் மக்கள் மனதை வென்றிருக்கிறார். மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் திமுக மீது அதிருப்தி என்பது பெரிதாக இல்லை. திமுக மீது அதிருப்தி இருந்தால் திமுக வாஷ் அவுட் ஆயிருக்கும், இவர்கள் இமாலய வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதான் நான் சொல்றேன். நீங்க நேபாளம், இலங்கையில சொன்னீங்கன்னா அந்த அதிபர்களோட வீடுகளே சூறையாடினாங்க. அந்த ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்தது. ஆனா இந்த தேர்தல் வாக்கு பதிவு நடைபெறும் வரை திமுக மீது பெரிய அளவுக்கு அதிருப்தி இல்லை. 2ஆம் முறை ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்றுதான் பெரும்பாலான கணிப்பாளர்கள் கணித்தார்கள். இந்த மாற்றம் எப்படி வேரூன்றி வளர்ந்து திடீர் ஒரு சுனாமி புயல் போல மாறிட்டது? அதை மற்றவர்களும் நம்புறாங்க. இந்த இது நீடிக்கும் நம்புறாங்களா? அப்படி இந்த அரசியல் கட்சியோட வளர்ச்சி மிக முக்கியமான பார்க்க வேண்டியது, திமுக ஆட்சியின் மீது பெரிய அதிருப்தி இல்லை, ஆனால் குறைகள் நிறைய இருந்தன. அந்த குறைகள் எல்லாம் ரீல்ஸாக போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்த்தது தாவேகா கூட்டம். அந்த தாவேகாவுடைய தொண்டர் படை, விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற வகையிலே விஜய்க்காக உழைத்த அந்த படை ஒவ்வொரு குறைகளையும் சுட்டிக்காட்டி ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவரும் பார்க்க வைத்தார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே குழந்தைகள் மூலமாக விஜய் அந்த ஆதரவை திரட்டினார், பெரியவர்களும் திரட்டினார். இதையெல்லாம் வந்து நம்ம ஏதோ சாதாரணமாக இவர் என்ன செய்து விட போகிறார் என்ற ஒரு அலட்சியம் பலரிடம் காணப்பட்டது. அந்த அலட்சியமே அவர்களை கவிழ்த்து விட்டது. விஜய் ஜெயித்து விட்டார், முதலமைச்சராகிவிட்டார். விஜய் முதலமைச்சரானது என்பது ஒரு சாதாரண நிகழ்வாக ஏதோ ஒரு புதிய ஏதோ நடந்து விட்டது, ஒரு மாற்றம் என்ற வகையில் சென்று விட முடியாது. இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு கண்ணன். தமிழக அரசியல் வரலாற்றில், தேர்தல் வரலாற்றில் விஜய் முதலமைச்சரான விதம், அதே போன்று முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட விதம் மிக 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 முக்கியமான ஒரு திருப்பு முனை. ஒரு புதிய அத்தியாயத்தையே முதலமைச்சர் விஜய் திறந்து வைத்திருக்கார் தான் கூற வேண்டும். கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார். இதுவும் ஒரு புதிய வியூகம். இதுவரை தமிழகம் கடந்த 60 ஆண்டுகளில் காணாத ஒரு புதிய வியூகம், கூட்டணி ஆட்சி முறை. கூட்டணி ஆட்சி முறையை கொண்டு வந்திருக்கிறார். அதே போன்று நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளிலிருந்து வந்திருக்கிறார் தோழர் மகேந்திரன் என்பவர் தாவேகாவுடைய வாரியராக மாறிவிட்டார். ஆனால் அதற்கு முன்னாலும் சில தலைவர்கள், ஒரு சில தலைவர் சுப்பு என்று மாறி இருக்கிறார். அதே போன்று தாப்பா போன்ற பலர் அந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப சிலர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனாலும் மகேந்திரன் போன்ற தொடர்ந்து பணியாற்றியார், ஒரு கட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார். திடீரென கட்டாயமாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. ஆனால் அந்த நிகழ்வுக்கு தற்போது அவரே விளக்கம் கொடுத்திருந்தார். ஆனால் தற்போது சண்முகம், மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில சண்முகம் கொடுத்த அறிக்கையை பார்க்கும்பொழுது தாவேக்கா ஏன் இவங்க 20 தான் இருக்க வேண்டுமா, தமிழ்நாட்டை ஆள வேண்டுமா? தாவேக்கா ஒரு மாற்று சக்தியாக இருந்திருக்கிறது. தமிழக மக்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு மாற்று சக்தி வரும்போது அதுக்கு துணையாக இருப்பதில் என்ன தவறு என்று கேட்டிருக்கிறார்.
அது அவர் பார்வையிலே சரியான பார்வை. இவர்களுடன் இருக்க வேண்டும் என்றால் எல்லா கண்ணன் பொதுவாக பார்ப்போம் கண்ணன், எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அம்பாசிடர் காரில் ஒரு தேசிய கொடி, ஏதோ ஒரு கார், இப்போ அம்பாசிடர் காரில் எல்லாம் பெரிய கார் வச்சிருக்காங்க, தேசிய கொடியான அமைச்சர் என்ற ஒரு பார்வையில் செல்ல முடியும். சமீபத்திலே முன்னாள் அதிமுக சேர்ந்த ஒரு அமைச்சரிடம் பேசி, எக்ஸ் அமைச்சர் அவர், அவரிடம் பேசி கொண்டிருந்த போது அவர் சொன்ன கருத்து, இந்த பதவி போதை, இப்படி இந்த சொல்லாடலே பயன்படுத்தினார் கண்ணன். பதவி போதை இருக்கிறதுல அது யாரையும் விடாது, மீண்டும் மீண்டும் எங்களை தேட வைக்கும். அந்த வகையில எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்கும் அல்லவா, எங்கள் கட்சியை சேர்ந்த ஒருவர் அமைச்சராக செல்வதை பார்க்க வேண்டும். இவ்வளவு நாள் திமுக அதிமுக திமுக அதிமுக மாற்றி பாட்டி பார்த்தவர்களுக்கு தாவேகா, விசிகா, காங்கிரஸ் ஏற்கனவே 60 ஆண்டுக்கு முன்னிருந்தார்கள். தற்போது வந்திருக்கிற வாய்ப்பு பயன்படுத்த என்ன தவறு? இதெல்லாம் அரசியலில் ஒரு வியூகம் தானே கண்ணன். அரசியலே இன்றைய எதிரி நாளைய நண்பன், இன்றைய நண்பன் நாளை எதிரி, அவ்வளவுதான். அதனால சிம்பிளா இதை போட்டிருக்கேன். அதான் மிக முக்கியமானது, சண்முகம் பேசிய அறிக்கையிலே சில விடயங்கள் கொடுத்திருக்கிறார். அதாவது தமிழக அரசு கூட்டணிக்கு வந்த கட்சிகளுக்கு விஜய் 3 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அந்த 3 வாக்குறுதிகள் மிக முக்கியமானது. அதாவது மத சார்பின்மை கொள்கையிலே உறுதியாக இருப்போம். முதல் வாக்குறுதி, மத சார்பின்மை கொள்கையிலே உறுதியாக இருப்போம், எப்போதுமே சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். முதல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதான் இரண்டாவது வாக்குறுதி, இது அனைவருக்குமான ஆட்சியாக இருக்கும். இது அனைவருக்குமான ஆட்சி, சமத்துவம், எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட கழகங்களும் சொல்லி வந்தன, அதாவது திராவிட ஆட்சிகளும் சொல்லி வந்தன. அந்த வகையில் இந்த ஆட்சி அனைவருக்குமான ஆட்சியாக இருக்கும். அதே போன்று எங்கள் ஆட்சி நேர்மையாக இருக்கும். இது மூன்றாவது மிக முக்கியமானது. இப்போ நிறைய பேர் நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்குமான, நிறைய பேர் சொல்ற கருத்து என்னன்னா, ஏதோ நேர்மையா செய்யற மாதிரி இருக்குல்ல, இது இருக்க பெருசா எதுவும் வரலையே, திடீர்னு ரைடுன்றாங்க, இவ்வளவு பிடிச்சோன்றாங்க, அப்படி ஒரு பொதுவான எண்ணம் வருகிறது. ஆனால் ஆரம்பித்து 1 மாதம் தான் ஆகிறது. இதற்குள்ளாக ஒரு ஆட்சிக்கு முழுமையான மதிப்பெண்லாம் கொடுக்கவே முடியாது யாராலையும். இப்பதான் ஜஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, போக போக தான் இவங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு தெரிய வரும். ஆனால் விஜய் கொடுத்த, முதலமைச்சர் விஜய், கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு 3 முக்கியமான வாக்குறுதிகள்: மத சார்பின்மை கொள்கை, நேர்மையான ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கின்ற, எப்பொழுதும் அனைவருக்குமான ஆட்சியாக எங்கள் ஆட்சி இருக்கும் என்று 3 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள்.